Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா contribution of time speed distance problem பார்க்க போறோம். இன்னும் variety of questions சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? First question போவோம். First question பாருங்க. Two trains 200 meter 160 meter long. So length கொடுத்திருக்கான். ரெண்டு ட்ரெயினுமே 200 மீட்டர் ஒன்னு இருக்கு. இன்னொரு ட்ரெயின் 160 மீட்டர்ல இருக்கு. Take a minute to cross each other while traveling same direction. இப்போ இங்க ட்ரெயின் 1 வெச்சுப்போம், இங்க ட்ரெயின் 2 வெச்சுப்போம். ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அது மென்ஷன் பண்ணல. ட்ரெயின் 1 உம் ட்ரெயின் 2 உம் டேக் 1 மினிட் என்ன அர்த்தம் அதாவது 60 செகண்ட் டேக் 1 மினிட் டு கிராஸ் ஈச் அதர் when traveling same direction ஒரே டைரக்ஷன்ல போகும்போது அவங்க ரெண்டு பேரும் கிராஸ் பண்றதுக்கு அல்லது ஓவர்டேக்னு சொல்லலாம் ஓவர்டேக் பண்றதுக்கு 60 செகண்ட் ஆகுது ஓகேங்களா and take 10 seconds while traveling opposite direction வெறும் 10 செகண்ட் தான் ஆகுது ஆப்போசிட் டைரக்ஷன் கிராஸ் பண்ணும்போது what are the speeds of the train respectively கேட்டிருக்கான் நமக்கு என்ன புரியணும் ட்ரெயின் ஒரே டைரக்ஷன் கிராஸ் பண்ணாலும் ஆப்போசிட் கிராஸ் பண்ணாலும் யூஸ் பண்ண போறது என்ன ரிலேட்டிவ் ஸ்பீட் தான் சேம் டைரக்ஷன்ல போச்சுனா என்ன ரிலேட்டிவ் ஸ்பீட் ட்ரெயின் 1 ஸ்பீட் பிளஸ் சாரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுனா ட்ரெயின் 1 ஸ்பீட் பிளஸ் ட்ரெயின் 2 இது ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு சேம் டைரக்ஷன்னா ட்ரெயின் 1 ஸ்பீட் மைனஸ் ட்ரெயின் 2 வெச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஃபாஸ்ட் வெச்சுப்போம் ட்ரெயின் 1 சோ ட்ரெயின் 1 மைனஸ் ட்ரெயின் 2 இப்போ இந்த 60 10 எப்படி யூஸ் பண்ண போறோம் அதான் முக்கியம் so relative time ஓட ஈக்குவேஷன் என்ன relative time is equal to initial distance இந்த கேள்வியில நமக்கு initial distance correct sum of the length 1 plus length 1 initial distance ஆகும் அது எவ்வளவு ஆகுங்க 360 மீட்டர் ஏன்னா ரெண்டும் 200 160 கொடுத்திருக்காங்க 360 மீட்டர் divide by relative speed இதான் ஈக்குவேஷன் relative time is equal to 360 by rs அப்ப இந்த 60 செகண்ட் என்ன அர்த்தம் 60 seconds equal to 360 meter divide by என்ன வரும் 60 செகண்ட் எப்போ சேம் டைரக்ஷன்ல போகும்போது அப்ப s1 minus s2 வெச்சுக்கலாம் 10 செகண்ட் எப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது அப்ப 360 divide by s1 plus s2 வெச்சுக்கலாம் இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ண போறது ஐடியாவே அங்க தான் நம்மளுடைய குயிக்னஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம் divide both equations அப்படியே டிவைட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷன் டிவைட் பண்ண என்ன ஆகும் 360 கேன்சல் ஆயிடும் இந்த s1 plus s2 மேல போயிடும் அப்ப என்ன ஆகும் 60 by 10 இதுவும் கேன்சல் ஆயிடும் நமக்கு 6 by 1 கிடைக்கும் இது மேல போயிடுச்சுனா என்ன ஆகும் s1 plus s2 divide by s1 minus s2 s1 s2 வந்து 6 பங்காவும் s1 minus s2 வந்து 1 பங்காவும் இருக்கும்னு இருக்கு அப்ப இந்த நம்பர்ஸ் என்ன வர முடியும் நமக்கு இது நமக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 6s1 minus s2 இங்க எழுதுங்க பாருங்க 6s1 minus 6s2 equal to s1 plus s2 இந்த s1 இத போனா மைனஸ் ஆயிடும் அப்ப 5s1 இத போனா பிளஸ் ஆயிடும் 7s2 அப்ப என்ன கிடைக்குது நமக்கு s1 by s2 உடைய ரேஷியோ கிடைக்குது 7 by 5 அப்படினு இப்போ இங்க ஆப்ஷன்ல இருந்து நம்ம செக் பண்ண போறோம் அப்பதான் நமக்கு ஆன்சர் குயிக்கா முடிஞ்சிரும் எந்த ஆப்ஷன்ல ஒரு ஸ்பீட் 7 பங்காவும் இன்னொரு ஸ்பீட் 5 பங்காவும் அர்த்தம் அதாவது 7:5 இருக்குன்னு பார்த்தா ஆன்சர் முடிஞ்சிச்சு எனக்கு பாருங்க எல்லாம் மீட்டர் per செகண்ட்ல இருக்கு நம்ம கன்வர்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும் இந்த ஸ்டெப்பே நமக்கு தேவையில்லை 7:5 யார் இருக்கா அதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 2 5 இருக்கு மேட்ச் ஆகல ரெண்டாவது ஆப்ஷன் 20 12 இருக்கு கண்டிப்பா மேட்ச் ஆகல மூணாவது ஆப்ஷன் 12 15 இதுவும் மேட்ச் ஆகல நாலாவது ஆப்ஷன் 21 மீட்டர் 15 மீட்டர் 21 மீட்டர் per செகண்ட் 15 மீட்டர் per செகண்ட் 7 3 21 5 3 15 நமக்கு என்ன வேணும் 7:5 தான் வேணும் இதான் ஆன்சர் ஆப்ஷன் டி The respective speed of the trains are 21 meter per second, 15 meter per second. நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம ரொம்ப குயிக்கா சால்வ் பண்ணிருக்கோம் எந்த ஐடியானால இந்த ரேஷியோ ஐடியானால ஆனா பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோமா யூஸ் பண்ணிருக்கோம் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் பண்ணிருக்கோம் என்ன ஸ்பீட் யூஸ் பண்ணோம் ரிலேட்டிவ் ஸ்பீட் டைம் என்ன ரிலேட்டிவ் டைம் 60 செகண்ட்ல சேம் டைரக்ஷன்ல கவர் பண்றாங்க 10 செகண்ட்ல ஆப்போசிட் டைரக்ஷன் கவர் பண்றாங்க சோ ஈக்குவேஷன் போட்டோம் 60 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 360 மீட்டர் பை s1 minus s2 10 செகண்ட் ஈக்குவல் டு 360 மீட்டர் பை s1 plus s2 இதுக்கு அப்புறம் நம்ம எப்படி சால்வ் பண்ணனும்ன்றத நம்ம குயிக்னஸே இருக்குது எப்படி சால்வ் பண்ணிருக்கோம் டாட்டா டிவைட் பண்ணனும் டிவைட் பண்ணா 360 கேன்சல் 60 10 6 1 ஆயிடுச்சு ஈக்குவல் டு s1 plus s2 by s1 minus s2 கிடைச்சது அதுக்கு அப்புறம் இந்த ரேஷியோ கிடைச்சிச்சா 7:5 போதும் இந்த ரேஷியோ யார் மேட்ச் ஆகறா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா சோ ஆப்ஷன் டி 21 மீட்டர் per செகண்ட் 15 மீட்டர் per செகண்ட் தான் இதுக்கான சரியான ஸ்பீட் ட்ரெயின் 1 ட்ரெயின் 2 ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம் பாப்போம்
Rajesh reaches his office 1 hour late if he travels at the speed of 5 km/h. ஸோ என்ன அர்த்தம்? ஸ்பீடு 5 km இருந்துச்சுன்னா 1 hour லேட்டாக போகிறான் அர்த்தம். அதாவது யூஸ்வலாக டைம் இருக்கு, அது இல்லாமல் 1 hour எக்ஸ்ட்ரா ஆகுது அவனுக்கு. சரிங்களா? 1 hour early if the speed is 6 km/h. 6 km/h ஸ்பீடில் போனான்னா 1 hour early போகிறான். அப்போ யூஸ்வல் டைம் -1 போட்டுக்கலாம். What is the distance between the home and office? கேள்வி என்ன? distance. Distance equal என்ன? Speed into time. Distance equal to speed into time. இந்த சம் கூட நம்ம ஆப்ஷன் சால்வ் பண்ணலாம் ஈஸியா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க 30 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 6 மணி நேரம் ஆகும். 6 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 5 மணி நேரம் ஆகும். கேப் எவ்வளோ? 1 hour தான் இருக்கு. மேட்ச் ஆகாது. ஏன் மேட்ச் ஆகாது? t+1க்கும் t-1 கேப் எவ்வளோ இருக்கணும்? t+1க்கும் t-1 கேப் எவ்வளோ இருக்கணும்? 2 hours இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் பார்ப்போம். 35 டிவைடே ஆகாது. 5 டிவைட் ஆகும், 6 ஆகாது இல்லையா? அப்போ இதை விட்டுறலாம், டேரக்டாக விட்டுறலாம். அது எக்ஸாக்ட் நம்பர் வராது. 60 கிலோமீட்டர் வச்சுப்போம். டிஸ்டன்ஸ் 60 இருந்துச்சுன்னா 5 கிலோமீட்டர் போன என்ன ஆகும்? 12 மணி நேரம் ஆகும். டிஸ்டன்ஸ் 60 இருக்கும்போது 6 கிலோமீட்டர் போனால் 10 மணி நேரம் ஆகும். கேப் என்னவா இருக்கு? எக்ஸாக்ட் 2 hours கிடைச்சிருக்கு. Hence, match is the answer. So, distance equal to 60 km, right answer. Option C. இல்ல option 3 சொல்லலாம். இதெல்லாம் ஷார்ட்கட் ஐடியா எப்படி சால்வ் பண்றோம்னு. இப்போ இதே சமயம் யூசுவலா பண்ணி என்ன பண்ணியிருப்போம்? ஸ்பீட் இன்டு டைம் 5 into t+1 equal to 6 into t-1 போட்டிருப்போம். ஏன்னா ஸ்பீட் இன்டு டைம் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் இல்லையா? இதை சால்வ் பண்ணா நமக்கு t கிடைச்சிரும். கரெக்டா இல்லையா? 5t + 5 6t - 6 சால்வ் பண்ணா t is equal to 11 hours. என்ன அர்த்தம்? யூசுவல் டைம் 11 மணி நேரம். ஃபர்ஸ்ட் கேஸ் லேட்டா போறான் 1 hour, அப்ப 12 hours போயிருக்கான். 12 hours into 5 km/h ஆன்சர் 16 வரும். இல்ல செகண்ட் கேஸ் எடுத்துட்டா 11 hours - 1 hour, ஏன்னா 1 hour சீக்கிரமா போயிட்டான், 10 hoursலயே போயிருக்கான். ஸ்பீட் எவ்வளவு? 6 km/h. 10 hours ஸ்பீட் 6 km/h, அப்ப ஆன்சர் 16 வரும். இது யூசுவல் மெத்தட், டைம் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணி போடுறது. இது ஷார்ட்கட் மெத்தட். ஆப்ஷன்ல இது மேட்ச் ஆகுது, கேப் 2 வரணும், ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இது மாதிரி 2 மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும், கன்வர்ஷன் கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும், ஏன்னா அது பேசிக்கான ஐடியா இல்லையா? நெக்ஸ்ட் சம். At 5 p.m. a thief steals a motorcycle and drives at 40 km/h. 5 மணிக்கு திருடி இருக்கான், அதுக்கப்புறம் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கான் வண்டியை. என்ன ஸ்பீட்ல? 40 km/h. போலீஸ் கேம் டு நோ அபவுட் தி தெஃப்ட். போலீஸ்க்கு அப்பதான் அந்த விஷயம் வந்திருக்கு. எப்போ? 5:15 தான் வந்திருக்கு. ஸோ 5:15 வந்திருக்கு. அண்ட் சேசிங் தி தீஃப் அனதர் மோட்டார் சைக்கிள் அட் 60 km/h. சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 60 கிலோமீட்டர்ல ஸ்பீடு. அட் வாட் டைம் த போலீஸ் வில் கேட்ச் தி தீஃப்? நான் அந்த தியரி சொல்லும் போது சொல்லியிருந்தேன், இந்த போலீஸ் வில் கேட்ச் தி தீஃப் எல்லாமே வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் தான் வரும் அப்படின்னு. அப்போ இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் என்ன ஈக்குவேஷன் தெரியணும்? இனிஷியல் டிஸ்டன்ஸ் அப்பான் ரிலேட்டிவ் டைம். இங்க கேள்வி டைம் தான், எப்ப பிடிப்பாங்க அந்த போலீஸ்காரங்க தீஃபை போய். அப்பனா ரிலேட்டிவ் டைம் வேணும். 5:15 ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் பிடிக்கிறதுக்கு, எப்ப பிடிப்பாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன வேணும்? ரிலேட்டிவ் டைம் தெரியணும்னா இனிஷியல் டிஸ்டன்ஸ் பை ஆர்எஸ் தான் போடணும், ரிலேட்டிவ் ஸ்பீடு. சரி, இது இனிஷியல் டிஸ்டன்ஸ் என்ன? போலீஸ் துரத்த ஆரம்பிக்கும் போது போலீஸுக்கும் திருடனுக்கும் இந்த தூரம் எவ்வளோ? இதுதான் இனிஷியல் டிஸ்டன்ஸ். போலீஸ் எப்ப துரத்த ஆரம்பிக்கிறாங்க? 5:15 கொடுத்துருக்கு. அப்ப அந்த 5 மணிக்கு ஆரம்பிச்ச தீஃப் இந்த 5:15 வரைக்கும், அதாவது கால் அவர் சொல்லுவோம், 15 மினிட்ஸ்க்கு எவ்வளவு தூரம் போயிருப்பான்? அவன் ஸ்பீட் என்ன பாருங்க, 40 கிலோமீட்டர் 1 ஹவருக்கு. 1 ஹவருக்கு 40 கிலோமீட்டர்னா 15 மினிட்ஸ், அதாவது 1/4 ஆஃப் 1 ஹவர். 1/4 ஆஃப் 1 ஹவர் எவ்வளவு போயிருப்பான்? கரெக்ட், 10 கிலோமீட்டர் போயிருப்பான். 1/4 ஆஃப் 40. அப்போ இனிஷியல் டிஸ்டன்ஸ் என்ன வந்துச்சு? 10 கிலோமீட்டர். சரி, ஆச்சு. ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன? போலீஸும் தீஃபும் சேம் டைரக்ஷன் தான் போவாங்க, அப்பதான் பிடிக்க முடியும். அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். போலீஸோட ஸ்பீடு 16 சொல்லியிருக்கு, தீஃபோட ஸ்பீடு 40, அப்பதான் பிடிக்க முடியும். ஆப்வியஸா போலீஸ் ஸ்பீட் அதிகமா இருக்கணும் இல்லையா? சோ 60 - 40 என்ன வரும்? 20 km/h. சோ 10-20 அடிச்சா 1/2, half an hour வருது. சோ 5:15 ஆரம்பிச்ச தீஃப் half an hourல பிடிச்சிருவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? 5:45. எங்க இருக்கு பாருங்க, லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் 4. So the police will catch the thief by 5:45 p.m. ஓகேங்களா? இதுதான் இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடுடைய முக்கியமான ஐடியா.
இதான் ஒரு காமன் ப்ராப்ளம். போலீஸ் கேட்சிங் தீஃப்லாம் வந்து பேங்க் எக்ஸாம் ஆகட்டும், ஒரு சிசாட் ஆகட்டும், இதை நம்ம சம்மில் ரொம்ப எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து வித்தின் மினிட்ல சால்வ் பண்ணக்கூடிய சம், அதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? அகைன் ரேஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு பாருங்க. in a 100 meter race A beats B by 10 meter. அப்ப என்ன அர்த்தம்? A 100 முடிக்கும் போது B 90 தான் முடிச்சிருப்பாருன்னு அர்த்தம். இதான் A beat B by 10 மீட்டருக்கான அர்த்தம். B beat C by 10 meter again. அப்ப என்ன அர்த்தம்? B 100 முடிக்கும் போது அர்த்தம் அதுக்கு. நீங்க அப்படியே 90 80 போடக்கூடாது, தப்பு அது. சரியா? B 90ல இருக்கான், அப்ப C 80 போடக்கூடாது. B 100 மீட்டருக்கு வரும்போது C 90ல இருப்பார்னு அர்த்தம். ஏன்னா இந்த பீட் என்ன அர்த்தம்னா ஒருத்தர் ரேஸை முடிக்கிறாரு, அந்த நேரத்தில் சி எங்க இருக்காருன்னு அர்த்தம். ஸோ பி வந்து 100 மீட்டர் முடிக்கும் போது சி வந்து 90 மீட்டர் இருப்பாரு. இப்போ கேள்வி என்னன்னு பாருங்க, வாட் டிஸ்டன்ஸ் ஏ பீட் சி? வாட் டிஸ்டன்ஸ் ஏ பீட் சி? இது அந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம் சொன்னேன் நான். இப்போ பி 100 முடிக்கும் போது சி 90னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அதுல? பி 10 முடிக்கும் போது சி எங்க இருப்பாரு? சி 9 மீட்டர்ல இருப்பாரு. பி 10 முடிக்கும் போது சி 9 மீட்டர்ல இருப்பாரு. அப்ப பி 90 முடிக்கும் போது, 90 எத்தனை 10? 9 முறை 10. அப்போ பி 90 முடிக்கும் போது சி எங்க இருப்பாரு தெரிஞ்சா போதும், ஏக்கு சி கேப் கிடைச்சிரும். சி எங்க இருப்பாரு? பி 10 முடிக்கும் போது சி வந்து 9ல இருக்காரு. அப்போ பி 90 முடிக்கும் போதுனா எக்ஸாக்டா 9ல மல்டிப்ளை பண்ணணும், 9 டைம்ஸ். அப்ப இது மல்டிப்ளை பண்ணுங்க, 9 9s are 81 மீட்டர். அப்போ சி எங்க இருப்பான்? 81 மீட்டர்ல இருப்பான். எப்போ ஏ 100 மீட்டர்ல இருக்கும்போது பி 90லயும் சி 81 மீட்டர்ல இருப்பான். அப்ப கேப் என்ன வருது? ஏக்கும் சிக்கும் 19 மீட்டர். சோ ஏ பீட் சி பை 19 மீட்டர். ஆப்ஷன் 2ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பின்னு சொல்லலாம். சோ இந்த மெத்தட்ல தான் 3 பேர் கம்பேர் பண்ணணும். ஏ பி ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்ப பி 90ல இருந்தா ஏ சாரி சி எங்க இருப்பாருன்னு சொல்லணும். நம்ம அதே 10 நிமிஷம் மைனஸ் பண்ணி 80 சொல்லக்கூடாது, தப்பு அது. சரிங்களா? அதுதான் அடுத்த கம்பேரிசன் இருக்கு. பி 100 வரும்போது சி 90. அப்ப அந்த 100 90 10 9 எழுதிக்கணும். அப்ப பி 10 மீட்டர் முடிக்கும் போது சி 9 மீட்டர். இந்த கணக்குல வச்சு அப்படியே 9ல மல்டிப்ளை பண்ணா பி 90 மீட்டர் முடிக்கும் போது சி 81 மீட்டர் தான் இருப்பாரு. அப்போ ஏ 100 மீட்டர், பி 90 மீட்டர் இருப்பாரு, சி 81 மீட்டர். கேப் ஈஸியா நமக்கு தெரிஞ்சிடும். ஏ பீட் சி பை 19 மீட்டர். இந்த சம் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதான் ஈஸியான மெத்தடும் கூட. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். A and B run in opposite direction at their respective constant speeds from a point labeled as a starting point on a circle. Labeled as a starting point on a circle. இது circular race னு அர்த்தம். A and B run in opposite direction respective constant speed. Opposite direction போறாங்க. இந்த பக்கம் A போறான் வச்சுக்கிட்டா இந்த பக்கம் B போவோம். A runs in clockwise direction. So நம்ம A வந்து clockwise direction போறாரு. இதான் clockwise direction இல்லையா? இது anti clockwise direction. They meet for the first time at Z. ஏதோ ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றாங்க. Z னு வெச்சுப்போம். They meet for the first time at Z, which is at a distance of 1800 meter in clockwise direction from starting point. அதாவது இந்த டைரக்ஷன் clockwise directionல இது 1800 மீட்டர்ல இருக்கு. And for the second time they meet at Y, which is a distance of 1600 meter from anti-clockwise direction. இங்க வேற ஏதோ ஒரு பாயிண்ட் வெச்சுப்போம், Y னு வெச்சுப்போம். anti-clockwise directionல பார்த்தோம்னா அது 1600 மீட்டர்ல வருது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து. Second time Y, which is at 1600 meter in anti-clockwise direction from starting point. If B is yet to complete one round, what is the circumference of the circular track? நீங்க நல்லா கவனிக்கணும். A வந்து B ஐ மீட் பண்றாரு, முதல்லயே முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் they meet for the second time வந்திருக்கு. அப்ப A வேகமா போறான்னு அர்த்தம் பேசிக்காவே. ஆனா K என்ன சொல்லிருக்காங்க முக்கியமான பாயிண்ட், if B is yet to complete one round, இன்னும் ஒரு ரவுண்ட் முடிக்கல அப்படின்னா what is the circumference of the circular track? What is the circumference of circular track னு கேள்வியே. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் இதுக்கு? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க, கான்ஸ்டன்ட் ஸ்பீட் தான், அவனுக்கு ஒரு ஸ்பீட் இவனுக்கு ஒரு ஸ்பீட் இருக்குது, அதே கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போறாங்க. So they meet for the first time at Z. So first time at Z ல போறாங்கன்னா இப்போ மொத்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒரு x னு வெச்சுப்போம். இல்ல x யூஸ் பண்ணிருக்கோமா? யூஸ் பண்ணல. மொத்த டிஸ்டன்ஸ் வந்து x னு வெச்சுப்போம். மொத்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் x கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன இருக்குன்னா A வந்து 1800 மீட்டர் கவர் பண்ணியிருக்கான். A வந்து 1800 மீட்டர் கவர் பண்ணியிருக்கான். அதே நேரத்தில் B எவ்வளவு கவர் பண்ணியிருக்காரு? மொத்த x வச்சோம் இல்லையா, x மைனஸ் 1800 கவர் பண்ணியிருக்காரு. இதான் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் சம்ல.
ஏ வந்து 1800 ஓடி இருக்காரு, அதே நேரத்தில் பி ஓடி இருப்பாரு, இந்த பக்கம் ஓடி இருக்காரு, எக்ஸ் மைனஸ் 1800. இது முதல் கேள்வி, முதல் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது செகண்ட் டைம் மீட் பண்றாங்க. For the second time, which is at a distance of 1600 meter in anti-clockwise direction from the starting point again. So starting point ல இருந்து 1600 மீட்டர் ஆன்டி கிளாக்வைஸ்ல பார்த்திருக்காங்க, மீட் பண்ணிருக்காங்க. அப்போ ஏ வந்து 1800 மீட்டர் ஓடிட்டான், மறுபடியும் ஒரு டிஸ்டன்ஸ் ஓடி இருக்கான் இல்லையா? மறுபடியும் டிஸ்டன்ஸ் இங்க இருந்து ஓடி இருக்கான் வச்சுப்போம். அப்போ இங்க இருந்து ஓடுறான் என்ன அர்த்தம்? கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போறாங்க, ரெண்டு பேர் ஸ்பீட் மாத்த மாட்டாங்கன்னா அதே டிஸ்டன்ஸ் தான் மீட் பண்ணுவாங்க. இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்க இருந்து 1800 மீட்டர் மீட் பண்ணிருக்கானா, அப்போ இங்க இருந்தும் அதே 1800 மீட்டர் தான் மீட் பண்ணுவான் பிஏ. ஏன்னா மீட் பண்றாங்க ரெண்டு பேரும், அவங்க வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா? அப்போ இங்க இருந்து அவன் 1800 மீட்டர் மீட் பண்றானா 1800 பிளஸ் 1800 என்ன இருக்கும்? அது 3600 இருக்கும். கரெக்டா? 1800 பிளஸ் 1800னா மொத்தமா 3600 இருக்கும் இல்லையா? 3600 இருக்கும். இன்னொரு 1800 மீட்டர்ல ஏ கவர் பண்ணியிருப்போம். ஆனா அந்த பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல பார்த்தோம்னா சொல்லிருக்காங்க பாருங்க, செகண்ட் டைம் அட் y which is at a distance of 1600 மீட்டர் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் from starting point. சோ இந்த இடத்துல இருந்து ஆன்டி கிளாக்வைஸ்ல போனோம்னா அது 1600 மீட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இங்க இருந்து வரும், இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து மொத்தமா வரும், மொத்தமா வந்து இந்த டிஸ்டன்ஸ் 1600 மீட்டர் வருது. நான் சும்மா இந்த இடத்துல போட்டிருக்கேன், வேணா இடத்த மாத்திக்கலாம். அது இருந்து நமக்கு என்ன புரியணும்னா 1600 மீட்டர் மீட் பண்ணாங்கன்னா மறுபடியும் 1600 மீட்டர் ஆகும். அப்ப 3600 மீட்டர் ஓடி இருப்பாங்க. அந்த 3600 மீட்டர் என்ன ஆகுதுன்னா 1600 மீட்டர் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் from starting point வருது. ஓகேங்களா? சோ 1800 பிளஸ் ஒரு டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் கொண்டு வரும். அந்த மெஷர்மெண்ட் என்ன ஆகுதுன்னா 1600 மீட்டர் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். கரெக்டா? இப்போ அதே என்ன பண்ணணும்னா இவனும் அதான் ஓட முடியும். இவன் 1800 மீட்டர் ஓடும்போது இவன் இவ்வளவு தான் ஓட முடியும். அப்போ இவன் இவ்வளவு தான் ஓடி இருப்பான். அடுத்த மீட்டர் இருக்கும் எக்ஸ் மைனஸ் 800 ஓடி இருப்பான். அப்போ மொத்தம் எவ்வளவு ஆச்சு? எக்ஸ் மைனஸ் 1800 மறுபடியும் எக்ஸ் மைனஸ் 800 ஓடி இருப்பான். ஸோ அது 2x மைனஸ் 600 இருக்குமா? கரெக்ட். இவன் மொத்தமாக ஓடுனது எவ்வளோ? 3600 மீட்டர். இவன் மொத்தமாக ஓடுனது இருக்கும், அதே டிஸ்டன்ஸ் ஓட முடியும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1800 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 800 போட்டீங்கன்னா 2x மைனஸ் 3600 இங்கே மீட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம கரெக்டாக புரியணும். அதுக்கு இந்த க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த செகண்ட் மீட்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் பார்த்தோம்னா எவ்வளோ வருது? 1600 மீட்டர். நமக்கு என்ன தெரியும்? இந்த மொத்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு தெரியும், இந்த மொத்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு தெரியும். கரெக்டா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இப்போ இது 1600 மீட்டர் தெரியும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எக்ஸ் மைனஸ் 1600. இப்போ ஏவோட பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்ப்போம். ஏவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க 1600 ஓடியாச்சு, மறுபடியும் 1600 ஓடியாச்சு. மொத்தம் எவ்வளோ ஓடி இருக்காங்க? 3600 ஓடி இருக்கான். இந்த 3600ன்றது ஏவோட பாயிண்ட் ஆஃப் வியூ வருது, ஒரு எக்ஸ் முடிஞ்சிருக்கு, அந்த எக்ஸ் முடிஞ்சது போக மீதி எவ்வளோ இருக்கு? எக்ஸ் மைனஸ் 1600 வந்திருக்கு. ஒரு எக்ஸ் முடிச்சுட்டான் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1600 வந்திருக்குன்னு அர்த்தம். இதான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆகும்? இந்த 3600 மீட்டர்ன்றது 1800 பிளஸ் 1800 3600 மீட்டர்ன்றது 2x மைனஸ் 1600. கரெக்டா? இந்த மைனஸ் அந்த போச்சுன்னா என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். 5200 மீட்டர் ஈக்குவல் டு 2x. அப்போ எக்ஸ் என்ன கிடைக்குது? 2600 மீட்டர். ஸோ அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ரேஸ் ட்ராக் எவ்வளோனா ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க, 2600 மீட்டர். நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 1800 கவர் பண்ணிட்டான், இன்னொரு 1800 ஓடுறான். அப்போ மொத்தமாக 3000 மீட்டர் ஓடி இருப்பான். இந்த 3000 மீட்டர்ன்றது ஒரு ரவுண்ட் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ். அந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் பார்த்தா 1100 மீட்டர் இருக்குது. அப்போ கிளாக்வைஸ் வந்து பார்த்தா என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 1600 வந்திருக்கும். அப்போ ஏ ஒரு ஃபுல் ரவுண்ட் முடிச்சிருக்கான், முடிச்சது போக எக்ஸ் மைனஸ் 1500 எக்ஸ்ட்ரா ஓடி இருக்கான். அதனால தான் மொத்தம் 3500 வருது. தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1600 எழுதுறோம். ஸோ மொத்தமாக 2x மைனஸ் 1600 அதை சால்வ் பண்ணால் எக்ஸ் கிடைச்சிச்சு நமக்கு 2600 மீட்டர். இது மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் சம்லாம் நம்ம சிசார் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆனால் லெவல் 2ன்னு சொல்லுவோம், ஏன்னா கொஞ்சம் டைம் அதிகமாக பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் தான் சால்விங். ஸோ இதெல்லாம் நீங்கள் செகண்ட் ரவுண்டாக சால்வ் பண்ணிட்டு வரும்போது சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். In the state of Kerala, boat races are held to celebrate New Year. நமக்கு தெரியும் கேரளால போட் ரேஸ் நடக்கும் இல்லையா? In one such race, the winner
of the tournament rose 28 km downstream. இது upstream downstream problem. அதாவது போட்டும் ரிவரும் போறதுனால அந்த upstream downstream யூஸ் பண்ணணும். downstream என்ன போட்டும் வாட்டரும் ஒரே டைரக்ஷன்ல போகும். So downstream is equal to speed of the boat plus speed of the water. So downstream distance கொடுத்திருக்காங்க 28 km downstreamல போயிருக்காரு. சரி ஓகே downstream 16 km upstreamல போயிருக்காரு. 16 km upstream. Taking 4 hours each. இதுக்கும் 4 hours ஆகுது, இதுக்கும் 4 hours ஆகுது. அப்போ distance by time போட ஸ்பீட் கிடைச்சிரும் இல்லையா? அப்போ downstream ஸ்பீட் என்ன வருது? 7 km/h. upstream ஸ்பீட் என்ன வரும்? boat minus water. 16 by 4 என்ன வரும்? 4 km/h. What is the speed of the winner in still water and speed of the river? என்ன அர்த்தம்னா speed of the boat என்ன, speed of water கேக்குறாங்க. So downstream speed 7, upstream speed 4. அப்ப speed of the boat என்ன பண்ணனும்? upstream plus downstream divided by 2 பண்ணனும். 7 plus 4 11, 11 by 2 5.5. speed of water என்ன வேணும்? 7 minus 4 3, 3 by 2 is equal to 1.5. So speed of the man அல்லது speed of the boat எடுத்துக்கிட்டோம்னா 5.5. speed of the water வந்து 1.5 km. first option இருக்கு பாருங்க. speed of the boat in water அப்படினா எந்த ஸ்ட்ரீமும் இல்லாம தண்ணில எந்த விதமான சலனமும் இல்லாம தண்ணி வந்து அமைதியா இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து நார்மல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லனா வித்தவுட் எனி ஸ்ட்ரீம் சொல்லுவோம். அப்ப அது மாதிரி பேர் தான் வந்து ஸ்பீட் ஆஃப் த போட் வித்தவுட் எனி ஸ்ட்ரீம் அர்த்தம். அந்த ஸ்பீட் ஆஃப் த போட் தான் 5.5 km/h and ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் தான் 1.5 km/h. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாப்போம். A man can walk up moving escalator. இது escalator problem. இங்க distance என்ன சொன்னோம்? number of steps சொல்லிருக்கோம் இல்லையா? A man can walk up a moving escalator in 30 seconds. Same man can walk down the moving escalator up in 90 seconds. So இப்போ வந்து அந்த மேன் வந்து x ஸ்டெப்ஸ் இருக்கு எஸ்கலேட்டர்ல, அதுல சில படிக்கட்டு அவனே எடுத்து வச்சிரான். man can walk up moving escalator. அதனால மைனஸ் பண்ணிரும். x minus y ன்னு போடுறோம். x ன்றது எஸ்கலேட்டர் ஸ்டெப்ஸ், மைனஸ் y ன்னு போடுறோம் இல்லையா? இதுக்கான சில ஸ்டெப்ஸ் அவன் மூவ் பண்ணிட்டான், மீதி எஸ்கலேட்டர் மூவ் பண்ணனும். அதுக்கான நேரம் எவ்வளவு? 30 செகண்ட்ஸ். இப்போ அதே மேன் அதே ஸ்பீட்ல வாக் டவுன் த மூவிங் எஸ்கலேட்டர். இப்போ எஸ்கலேட்டர் அதே ஸ்டெப் தான், ஆனா எஸ்கலேட்டர் வந்து கீழே நோக்கி வந்துட்டு இருக்குது, ஆனா அதுல வந்து மேல அதிகமா போயிட்டு இருக்கான். வாக் டவுன் மேல வர எஸ்கலேட்டர்ல இவன் கீழே நோக்கி போறான். அப்ப அதிகமான ஸ்டெப்ஸ் எஸ்கலேட்டர் இருக்கணும், ஏன்னா இவன் கொண்டு போற ஸ்டெப்ஸ் சேர்த்து இருக்கணும் இல்லையா? அதனால x plus y ன்னு போடுவோம். ஏன்னா எப்படி மேன் மேல தான் போக முடியும், ஏன்னா எஸ்கலேட்டர் என்ன ஆகுது? மேல தான் போயிட்டு இருக்குது, இவன் அந்த வாண்டரா கீழே ஸ்டெப்ஸ் வைக்கிறான். அப்ப என்ன ஆகும்னா அந்த x ஸ்டெப்ஸ் கவர் பண்ணி எக்ஸ்ட்ரா y எடுக்கணும், அதனால x plus y போட்டிருக்கோம். அதெல்லாம் 90 செகண்ட்ஸ் ஆகுது. இப்ப கேள்வி என்னன்னா, assume the speed is constant in both the case, how much does he take walk up the escalator when it was not working? எஸ்கலேட்டர் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம், இப்போ அதை மட்டும் எடுத்து மேலே போறதுக்கு நடந்தே மேலே போறது எவ்வளவு நேரம் ஆகும் கேள்வி இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா நமக்கு கம்பேரிசன் கிடைக்கும். என்ன கம்பேரிசன்? x minus y divide by x plus y என்ன வருது பாருங்க, 1/3 ன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3x minus x 2x ஆயிடும், 3y minus y 1y கிடைக்கும் நமக்கு. 3x x மைனஸ் பண்றோம், 2x இங்க மைனஸ் பண்ணா 3y plus y 4y ஆயிடும். அப்ப நமக்கு x is equal to 2y கிடைக்குது. So x is equal to 2y கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த x is equal to 2y வச்சு இந்த மேன் மட்டும் எஸ்கலேட்டர் மூவ் ஆகாம மேன் மட்டும் போயிட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகும் பார்க்கணும். அப்ப நான் என்ன பண்ண போறோம், இதுதான் நம்ம ஸ்பீட் ஆகும், டிஸ்டன்ஸா வச்சிருக்கோம் கரெக்டா? இந்த மல்டி பண்ண என்ன ஆகும் நமக்கு? இப்போ இந்த மல்டி பண்ணோம்னா இல்ல மல்டி பண்ணுவோம், x plus y இல்ல இதுல போடுவோம் x plus 2y போட 30y கிடைச்சிரும். ஓகே, இல்ல இதுல போட்டாலும் நமக்கு 90y கிடைக்கும். சோ 90 into y divide by 2y. ஏன் 2y னா s is equal to 2y கிடைச்சிச்சு, 2y ஸ்பீட்ல போக போறோம். அப்போ 90 divided by 2y வருது 45 seconds. சோ அந்த மேன் மட்டும் மூவ் பண்ணி போகும்போது 45 seconds ஆகும். எஸ்கலேட்டர் மூவ் ஆகாம மேன் மட்டும் டிராவல் பண்ணி போகும்போது நமக்கு 45 seconds ஆகும். The man will reach the top, இல்ல man reach the down கூட சொல்லலாம். மேல இருந்து கீழே போனா சரி, கீழே இருந்து மேல வந்தாலும் சரி, ஒரே டைம் தான் ஆகும். அதுக்கு 45 seconds ஆகும். ஆப்ஷன் 2 அல்ல ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாப்போம். A runs 8 steps up the escalator and it takes him 31.5 seconds to reach the top. இது எஸ்கலேட்டர் ப்ராப்ளம் தான். 8 ஸ்டெப் அவன் எடுத்து வச்சுட்டு எஸ்கலேட்டர் டாப்புக்கு போறான், அது 31.5 seconds ஆகுது. அப்ப என்ன பண்ணலாம், இல்ல x ஸ்டெப்ஸ் இருக்கு -8, ஏன்னா அவனே வந்து 8 எடுத்து வச்சதால கனெக்ட் பண்ணல, இதுக்கு 31.5 seconds ஆகுது. செகண்ட், if he runs 15 steps up it takes on 21 seconds. அப்பனா என்னன்னா 15 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிட்டான் அப்படின்னா வெறும்
21 seconds தான் ஆகுது. Find the number of the escalator. இந்த x நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டுமே escalator மூவ் பண்ற ஸ்பீட் தானே, ஈக்குவல் பண்ணலாம். x minus 8 number of steps taken in 31.5 seconds. இப்போ x minus 15 taken in 21 seconds. ரெண்டுமே வந்து distance by time போட ஸ்பீட் கிடைச்சிரும். distance by time speed of escalator கிடைக்குது. அப்ப என்ன பண்ணலாம்னா இது கேன்சல் பண்ணலாம். 31.5 21 கேன்சல் பண்ணா என்ன வரலாம், 7 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 4 times 0.5, இது 3 times. மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகுது, இது 9/2 ஆயிடும். மேல 2 ல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இது 9/2 ஆகும். இந்த 2 மேல போய்டும், இந்த 9 கேன்சல் ஆயிடும் 3 ஆல. சோ 2 மேல போய்ட்டு 3 இந்த பக்கம் போய்டும். சோ 2x minus 16 equal to 3x minus 45. சோ 2x 3x அந்த பக்கம் போச்சா மைனஸ் ஆயிடும். சோ x மட்டும் கிடைக்கும் இந்த பக்கம். 45 minus 16 என்ன வரும், 29. So x is equal to 29 steps. அந்த escalator எவ்வளவு steps இருக்கு, ஆப்ஷன் 4 29 steps இருக்கு. ஓகேங்களா, இது மாதிரி நிறைய சம்ம நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் எஸ்கலேட்டர் ப்ராப்ளம் ஆகட்டும், போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம் இல்லை ட்ரெயின் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சம்ம நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கலாம், கரெக்டாக போறீங்களா இல்லையான்னு. அந்த மாதிரி கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை இந்த எல்லா சமயம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அடிஷனல் ப்ராப்ளத்துக்காக நீங்கள் ஆன்லைன் ரிசோர்சஸ் இல்லை புக் ஏதாவது வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா அது இதே மெத்தட் சால்வ் பண்ணி பார்த்து ஆன்சர் கரெக்டாக வருதா, குயிக்காக பண்ணிக்கலாம்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த டாபிக்லாம் வந்து இந்த லாஜிக்கல் டாபிக்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மனசில் பதியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ என்ன சம்பவம் பார்ப்போம். தேங்க்யூ.